ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். பழைய சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பயன்படுத்தினவங்க பரவாயில்ல, பார்க்காதவங்க இதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பழைய சாப்பாடு மீதி போச்சு. நேற்று மதியானம் வடித்த சாப்பாடு காலையில் பார்த்தேன், சாப்பிட முடியல, குழஞ்சி போச்சு. அதை நான் இப்போ என்ன ரெசிப்பியை பார்த்த போகிறேன்னா, நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக மாற்ற போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, லைட்டாக மிளகாத்தூள், காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போதும், மிளகாத்தூள் போதும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் வேறு போசியில் எடுத்து வச்சு பேசல, அப்படியே சாப்பாடு போசிலே பேசுகிறேன். பார்த்தீங்களா? இப்போ இதை இப்படி எடுத்து தட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கோங்க. தட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் வைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா மணி 2 மணி. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக காயாது. நாளைக்கு ஃபுல்லாக வெயிலில் காயும் போது அப்படியே அந்த வத்தலை அப்படியே கொஞ்சம் திருப்பி விடுங்க. நைட்டில் நீங்கள் படுக்கிற இடத்துல ஃபேன் காற்றுல வச்சுக்கோங்க. டெய்லி நல்லா வெயில் அடிச்சதுன்னா நல்லா காஞ்சிரும். சப்போஸ் திடீர்னு மழை கிட வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நாங்கள் பூர்ணம் வச்சுட்டோன்னு சொல்லுவோம். நீங்களாம் எப்படி வச்சு ஊசி போயிடும்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வீணாக போயிடும். நல்லா வெயில் இல்லைன்னா வீணாக போயிடும். அதனால் இதுமாரி நல்லா ரவுண்டாக வச்சுக்கோங்க. தட்டு இன்னும் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய தட்டில் தாம்பாளத்தட்டு இதுமாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் கவர் பெரிய சைஸாக இருந்தால் மெத்தையில் போட்டு அதுமாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நூல் துணி, காட்டன் துணி இருக்குங்க இல்லைங்களா, அதை நல்லா நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிசைஞ்சிட்டு மெத்தை மேலே போட்டு, தென்னை மேலேயோ அல்லது மெத்தை மேலேயோ நல்லா எங்கே வெயில் அடிக்குமோ அங்கிட்டு போட்டுருங்க. அங்கிட்டு போட்டு அந்த துணி மேலே கிள்ளி வைங்க. நல்லாயிருக்கும்ப்பா. அது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் இதுமாரி சாப்பாடு வீணாக போயிடுச்சுன்னா இதுமாரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது ரசம், சாம்பார் இது மாதிரிலாம் இருந்ததுனாக்கா சைடிஷுக்கு பொரிச்சு விட்ருவாங்க. எண்ணெயில் போட்டு பொரித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் சும்மா இவ்வளோ சாப்பாடு இப்படிலாம் இருந்ததுனாக்கா மாட்டு சாடியில் கொட்டிடுவோம். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த சாடியில் கொட்டிடுவோம். சாப்பாடு கொஞ்சம் நிறையா இருக்கிறதால சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஸ்நாக்ஸாக உருவாக்கலாம் அப்படின்றத இந்தமாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுமாதிரி பயன்படுத்துங்க. நல்லாயிருக்கும். குழந்தைங்க இதுமாதிரி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டு பத்தலை, இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, போதும். சின்ன தட்டிலே போதும். ஏன்னா இதிலே நெருக்கடியாக வச்சாலும் கேப் விட்டு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே கொண்டு போய் வெயிலில் வைக்கலாம். நாங்கள் இங்கே கீழெல்லாம் வைக்க முடியாது. இன்னும் பாத்திரம்லாம் கழுவாமல் இருக்குது. இங்கே கீழெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சந்து வழியாக நாய் வரும். அதனால் இப்படி ட்ரம்மு மேலே வச்சிடலாம். நாங்கள் ஏதாவது பொருள் காய வைக்கிறோம்னா கூட இது மாதிரி ட்ரம்மு மேலே சாக்கு போட்டு அப்படியே கொட்டி கிளறி விட்டுக்குவோம். சரிப்பா, நீங்களும் பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்குது. அந்த வத்தல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.